உன்னதான கேக்குறேன். பாவம் அந்த பொண்ணு அவ்வளவு இறங்கி பேசுறா, அவகிட்ட போய் தத்துவம் பேச அமைச்சிட்டேன். டேய், அந்த குடும்பத்தோட முன்கதை உனக்கு தெரியாதுடா. அதனால உன் கதையை சொல்ல முட்டியா? டே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடைசியா ஒரு தடவை சங்கர் கிட்ட போய் நீ கேட்டா எப்படிடா? அவன் என் காதலுக்கு எதிராக கத்தி வச்சுனா கூட அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருப்பேன். அவன் முன்னால நட்புலடா வச்சு நிக்கிறான். என்னால முடியலடா. அதனால நட்புக்காக காதலை தியாகம் பண்ண போறியா? எனக்கு வேற வழி தெரியலடா. காதல் புனிதமான விஷயம் தான். ஆனா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் புனிதமான விஷயம். பெத்த அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம். இன்னைக்கு காதலியா இருக்கிறவன் நாளைக்கு மனைவியா மாறுவா. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது என்னைக்குமே மாறாத விஷயம். டேய், 20 வயசுல ஃப்ரெண்டா இருக்கிறோம், 60 வயசுல ஃப்ரெண்டாவே இருப்பான். அப்படிப்பட்ட மாறாத உறவை இழக்க நான் தயாரா இல்ல. டேய், நட்பா காதலான்னு கேட்டேன்னா எனக்கு நட்பு தான் முக்கியம். எல்லாரையும் அழ வச்சுட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. டேய், நான் உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் போய் சங்கர் கிட்டே பேசி பாக்குறேன். அவசியம் இல்ல. அவனை ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போட்டோம், அதான் முக்கியம். டேய், உனக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னா எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். உன் வாழ்க்கை தான் முக்கியம். டேய், நான் எங்கேயோ குப்பை தொட்டில இருந்தப்போ எனக்கு ஒரு மெக்கானிக் செட் வச்சு கொடுத்து எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்த. டேய், நீ வாழ்றதை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாடா? டேய், கடைசியா ஒரே ஒரு தடவை நான் சங்கரை பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவோட வரேன். என்ன? நம்மளால அந்த குடும்பத்துல எந்த குழப்பம் வரக்கூடாது. இப்பவே கிளம்புறோம். போய் பேக் ரெடி பண்ணு போ. வசந்த், அந்த பொண்ணு கிளம்ப சொல்றல. வசந்த காலையில இருந்து காணோம். இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்கான்? வரல. எங்கிட்ட ஒன்னும் சொல்லல. காலையில அவன் வீட்டுக்கு போல நீ? இல்ல, டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே வந்துட்டேன்டா. இப்பெல்லாம் அவன் ரொம்ப டல்லா இருக்கான்டா. ஹை. ஹலோ, வசந்த் இருக்காரா? இல்லீங்களே, இப்பதான் கோயம்புத்தூர் புறப்பட்டு போனாரு. ஏதோ சொல்லிட்டு போனாரா? ஒன்னும் சொல்லிட்டு போலீங்களே. நீங்க யார் பேசுறீங்க? சென்னையில் இருந்து பெங்களூர் வரை செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் சரியாக 10:55க்கு 8வது பிளாட்பார்மில் இருந்து புறப்படும். ஹலோ, நான் அம்மா பேசுறேன்டா. மா, பிரியா விஷத்தை சாப்பிட்டா. எப்படி? அவளை தில்ராஜ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். சீக்கிரமா பொறுத்து வாடா. இந்த வந்தேமா, இந்த வந்தேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலடா. இது இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம். இப்ப என்ன சொன்னாங்க? பிரியா நம்மள விட்டுட்டு போயிடுவாங்க. பயமா இருக்குடா. டாக்டர், டாக்டர், நான் பிரதர். இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? சோடியம் சல்பேட் கொடுத்து ஸ்டொமக்க வாஷ் பண்ணிருக்கோம்.
கார்டினால் 1 கிராமுக்கு மேல ஒரு பாட்டிலே காலி பண்ணிருக்காங்க. டாக்டர் உயிருக்கு ஒண்ணு ஆகுது. நாங்களும் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்ல. வசந்த், என்ன அரிசிய ஒரே ஒரு தடவை சங்கர் கிட்ட பேசி பார்க்கலாமா? தேவையில்ல. எனக்காக இல்லைனாலும் உனக்காக உன் வாழ்க்கை. வண்டி இங்க விட்ட காட்பாடியில் தான் நிக்கும். நான் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், நீ ஒன்னும் வாட்டர் கொண்டாட வேண்டாம். போன் பண்ணி யாருக்கும் மேட்டரும் சொல்ல வேண்டாம். ஊருக்கு போற வரைக்கும் என் கூட இருக்கு. ஹலோ வசந்த், நான் தான்டா. நான் பில்ராத் ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறேன். பிரியா விஷம் குடிச்சிட்டாடா. இங்கதான் இன்டென்சிவ் கேர்ல சேர்த்துருக்கு. டாக்டர் பாக்குறாங்க. ரொம்ப சீரியஸா இருக்காடா. போய் பழமாக்காங்க தெரியல. நீ கொஞ்சம் வரியா? என்னாச்சு? என்னடா? பிரியா விஷம் குடிச்சிட்டாங்க. சந்தோஷமா? இப்ப உனக்கு சந்தோஷமா? அனாவசியமா ஒரு உயிரோட விளையாடிட்டடா. அவன் உன்னை காதலிச்சதை தவிர வேற என்னடா தப்பு பண்ணா? வீடேறி வந்து கெஞ்சி கெஞ்சி கதறினாலே கடைசியா இருந்த சந்தர்ப்பத்தையும் உதறி திருட்டியும் வந்துட்டியடா. இங்க பிரியான்னு ஒரு பேஷண்ட் மேல ஐசியூ யூனிட்ல. வாடா. வசந்த், வாடா. பிரியாக்கு ஒண்ணும் ஆகாதுடா. ஏய், இங்க என்ன விட நடக்கலாம். எது நடந்தாலும் நீ வாய் தரக்கூடாது. ப்ராமிஸ்? சரி. இங்க இரு. காலையில கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையேப்பா. டாக்டருங்க என்னென்னமோ சொல்றாங்கடா. பயமா இருக்குடா. என் கூட வேறா. எஸ்கியூஸ் மீ, அவங்க ஏதோ பேர் சொல்லி முனகுறாங்க. யாராவது ஒருத்தர் உள்ள வாங்க. பிரியா, 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 கண்ணை திறந்து பாருமா. அம்மா வந்திருக்கேன். அம்மா வந்திருக்கேன். என்னடி இப்படி பண்ணிட்ட? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? விஷத்தை குடிக்கிற அளவுக்கு என்னமா நடந்துச்சு? உன்னை கேட்டுக்கிட்டு தானம்மா எல்லாம் ஏற்பாடு செஞ்சோம். சொல்லுமா, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? சொல்லு. உனக்கு பிரியமில்லாத எதுவுமே நான் செய்ய மாட்டேன். வாய் திறந்து பேசுடி. பிரியா, பேசுமா. பிரியா, பிரியா,
பிரியா டேய், என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? நீ போயிட்ட அப்புறம் நாங்க எப்படிடா? டேய், நான் உனக்கு ஏதாவது குறை வச்சேனடா? அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணனா? டேய், நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி தானடா பழகுனேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லி இருந்திருக்கலாம் மேடம். உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? யாரையாவது விரும்புறியா? மனசுக்குள்ள யாராவது இருக்காங்களா? யாரையாவது காதலிக்கிறியா? பரவாயில்லடா, பரவாயில்ல. சொல்ல பயந்துட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தியா? யாரா காரணம்? உன்னோட இந்த நிலைமைக்கு யாரா காரணம்? எதுவா இருந்தாலும் சொல்லுமா, பேசுமா, பயப்படாம சொல்லு. பிரியமா, எது நான் இப்படி பண்ண? என்ன காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? இனிமேல் சொல்லாம இருக்க முடியாது. மெட்ராஸுக்கு வரதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் உன் தங்கச்சியை சந்திச்சான். உன் தங்கச்சின்னு தெரியாமலே இவளை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் உன்னுடைய அறிமுகமும் ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு கிடைச்சது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதலிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் உன் குடும்பத்தில் நடந்த எல்லா பிரச்சனையும் அவனுக்கு தெரிஞ்சது. உன் குடும்பத்துல நண்பங்கிற பேர்ல ஒருத்தன் செஞ்சுட்டு போனானே துரோகம், அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட அவமானமும் தலைகுனியும் இவனால மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு இவனுடைய காதல மனசுல போட்டு புதைச்சுக்கிட்டான். உன் தங்கச்சி மட்டும் என்ன தன்னுடைய உணர்ச்சிகளையும் ஆசா பாசங்களையும் வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயும் பூட்டி வச்சுதான். ஏன் தெரியுமா? உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட, உசிரியே விட்டுரு வந்தா இப்படி பண்ணிட்டான். உங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி பண்ணல. ஏன் தெரியுமா? இவனுக்கு காதலை விட பாசம் தான் முக்கியம். இவனுக்கு காதலை விட நட்பு தான் முக்கியம். நட்பா காதலான்னு வரும்போது எனக்கு நட்பு தான் முக்கியம், என் நண்பனுடைய மானம் தான் முக்கியம், அவன் குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு தன்னுடைய காதலையே தூக்கி எறிஞ்சிட்டு ஊருக்கு புறப்பட்டான்டா இவன். ஏய், இவன் உனக்கு பண்ணது துரோகம் இல்லடா, தியாகம். இது துரோகம் நினைச்சா நீ என்ன விட படிக்கப்படா. எனக்காக, என் குடும்பத்துக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இவ்வளவு இழந்திருக்கேடா. எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சிரிச்சு சிரிச்சு பேசிருந்திருக்கல. எப்படா முடிஞ்சது? செத்து இருந்திருக்கலடா ஒவ்வொரு நாளும். அவன மாதிரி உன்னை நினைச்சாடா நீ? அவன் வேற, நீ வேறடா. நீ யாரா? வசந்த், என்னோட வசந்த். எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்ட் நீ. எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போறதுக்கு இருந்தேடா. உன்ன மாதிரி ஒருத்தர நான் எங்கடா போய் தேடுவேன்? உன்னுடைய எந்த உணர்ச்சி புரியாத மிருகம் நினைச்சேடா என்ன? உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்டா. என் தங்கச்சி கொடுக்க மாட்டேடா. என் தங்கச்சி கொடுக்க மாட்டேனா? ஒரு குடும்பத்துக்கு மாப்பிள்ளை கிடைப்பான்டா, ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டான். நீ நல்ல மனுஷன்டா. உன்ன மாதிரி ஒருத்தன் தான்டா என் தங்கச்சிக்கு வேணும். உன்ன மாதிரி ஒருத்தன் தான் வேணும்.